ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சான்சன் கிளப். இது பார்க்க போகிறோன்னா மோர் தென் 3 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈரானோட வார் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இந்த வார் நியூஸை வச்சு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே வந்து சொல்லலாம். நேற்று சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போடுறாரு, வாரை 5 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் வந்து பண்ண போகிறேன்னு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரியான ஒரு மேனிப்புலேஷன் தான் லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து போய்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து ஆகிட்டு இருந்தால் நெக்ஸ்ட் பிடிஎஸோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், இப்போ இந்த யூஎஸ் அண்ட் ஈரானோட வார்னால வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குளோபல் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். கோல்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இன்னொரு பக்கம் S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. யூஎஸோட டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஆயிலோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மற்ற மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை விட பிட்காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்துகிட்டு இருக்கு. கோல்டு அதோட ஆல் டைம்லேருந்து கிட்டத்தட்ட 27% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆயிருக்கேன். நேற்று சிங்கிள் டேல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கொடுத்து ரொம்பவே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. கோல்டோட 4 hour கேண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிராஷ் ஆகிட்டு இருந்தது. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 10% கிட்ட பம்ப் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபியூ மந்த்ஸ் பேக்லாம் நீங்கள் கோல்டோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1% 2% பம்ப் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 9% கிராஷ் ஆகுது, 10% வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான். டோட்டல் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈவன் நீங்கள் பிடிசியோட ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரம்ப்போட ட்வீட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே 6.5% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட $67,000 $71,800 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பவுன்ஸ்னே வந்து சொல்லலாம். வேர்ல்ட்லேயே நம்பர் 1 அசட்டான கோல்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேனிப்புலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70,000 இருக்கட்டும் இல்லை $65,000 வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஃபாலோ ஆச்சுன்னா பிடிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். பட் இந்த வாட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை. இப்போ குளோபல் மார்க்கெட்லேருந்து மணியோட ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பிட்காயின்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே வந்து சொல்லலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எதை வச்சு வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னா வெறும் பார்த்தீங்கன்னா நியூஸ் வச்சு மட்டும்தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் கிட்டேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் பம்ப் ஆகுது, ட்ரம்ப் கிட்டேருந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா 200 EMA பிரேக் டவுன் பண்ணி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இந்த வீக் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸ்டில் வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிஷாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பிட்காயின் இந்த $65,000 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணாத வரையும் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்ஸ் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புல்லிஷாக வந்து மாறணும்னா இந்த பியர் ஃபிளாகோட அப்பர் லைன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சானோம். அதுக்கு பிட்காயினோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $77,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்து போகணும். மார்க்கெட்டில் இந்த மேனிப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வந்து ஆகணும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. எல்லா மார்க்கெட்ஸும் இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்பு. அவர் சும்மா இருந்தாலே வந்து போதும், எல்லா மார்க்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். பட் அவர் இந்த வாரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு பிரச்சனை. இந்த வார்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $99 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. யூஎஸில் இப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெசெஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இன்ஃப்ளேஷன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் டம்ப் மார்க்கெட்னு சொல்லலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது வார் நியூஸ் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவ்வளோதான் கைஸ், காரணம் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணதான் வீடியோ மேக் பண்ணுறது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பார்த்துக்கோங்க எல்லாரும் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.